Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நான் பிஸ்தாஷியோ குக்கீஸ் கொஞ்சம் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். 100 கிராம் பிஸ்தாஷியோ, 100 கிராம் பட்டர், 100 கிராம் சீனி, ஒரு முட்டை, 150 கிராம் மாவு, ஒரு தேக்கரண்டி வெனிலா, அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், கொஞ்சம் போல் உப்பு, எடிபிள் க்ரீன் கலர். ஃபஸ்ட்டுக்கு நான் பட்டர் எடுத்துக்கொள்கிறேன். பட்டர் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதோடு சேர்த்து நான் சீனியையும் போட்டுக்கொள்கிறேன். வேறொரு பவுல் ஒன்றில் சிவர வச்சு மாவும் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் போல் உப்பையும் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி ஷெல்லிக்கிற பிஸ்தாஷியோ தான் எடுத்திக்கிறேன். அதே போல் அதில் உப்பொன்றும் இல்லாதது. ஷெல்லை ரிமூவ் பண்ணின பிறகு தான் நான் அதை பாரத்தில் எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் நல்லா சப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பட்டரும் சீனியும் போட்ட பவுல்லையே வெனிலா எசன்ஸையும் ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். சீனி நல்லா கரையிற அளவுக்கு பீட் ஆகிக்கொள்ளணும். அண்ட் பட்டர்ட கலர் கொஞ்சம் லைட் க்ரீம் ஆக காட்டும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கலருக்கு வந்த பிறகு நான் அதே பவுலில் முட்டையும் சேர்த்து உடச்சி போட்டுக்கொள்கிறேன். முட்டையை போட்ட பிறகு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு எடிபிள் கலரிங்கை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ண பிறகு ஸ்பேச்சுலா ரவுண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் மறந்துடாமல் ஸ்பேச்சுலர் மூலமே அந்த பவுலை கொஞ்சம் ஸ்க்ரேப் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றுக்கு ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணின பிறகு அதுக்கே நான் மாவை சேர்த்துக்கொள்கிறேன். மாவை சேர்த்துக்கொண்டு அதையும் ஸ்பேச்சுலராலே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் தான் ஈக்கும். உங்களுக்கு நடுவில் நினைவு வச்சுக்கோங்க அந்த பவுலை கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி கொள்ளத்துக்கு. இதுக்கே நான் பிஸ்தாஷியோ நட்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ண போக்கல 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன். அது குக்கீஸ் செஞ்ச போகிற குக்கீஸுக்கு மேலுக்கால கொஞ்சம் தூவிட்டு பேக் பண்ணி கொள்ளத்துக்காக வேண்டி. ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணின போகிறோம். உங்களுக்கு பேக்கிங் ட்ரே ஒன்றில் பார்ச்மெண்ட் ஷீட்டோ சிலிக்கான் ஷீட்டோண்ட போட்டு இந்த மாதிரி கரண்டியால் அவங்களுக்கு எடுத்து வைக்க மேலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் போல் பிடிச்சி வைக்க மேலும் பேலன்ஸ் நான் வச்சு இந்த பிஸ்தாஷியோ எடுத்து கொஞ்சம் மேலுக்கால தூவிட்டு இதை 180 டிகிரிஸில் 12 to 15 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு மாதிரி ஹீட் அது சுட்டி ஹீட் டெம்பரேச்சரும் அதோட சேர்த்து டைமிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கோங்க உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணிக்கொள்ளத்துக்கு. இந்த குக்கி டோவால் நான் 12 குக்கீஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு குக்கீஸ் கிட்டத்தட்ட 40 கிராம்ஸ் மாதிரி உங்களுக்கு வெய் அவுட் பண்ணி டிவைட் பண்ணி கொள்ளையிலும். இது ஃபுல்லாக பேக் ஆகின போகிறோம் நான் கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் உங்களுக்கு விளங்குதாய்க்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இது குக்கீஸ் மாதிரின்றதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்பேர்ட் டு குக்கீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த பிஸ்தாஷியோ வீடியோட நான் இன்றைக்கு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களைய மீட்டாக வரேன். தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.